கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று வரும் ஆட்சி பாஜக ஆட்சி என்றும் அது 2019ஆம் ஆண்டு வரை கலைக்கப்படாது என்றும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி நடத்துறதே பிஜேபி நடத்துது. ஆட்சியை பேருக்கு அதிமுக அரசு நடத்துறது பிஜேபி தான் நடத்துது. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு அவங்க வாக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் 2019 வரைக்கும் நகர்த்துவாங்க. ஏன்னா அவங்க ஆட்சி தான். இப்போ ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் வைக்கிறதுல பாரதிய ஜனதாவுக்கு எந்த நன்மையும் வரப்படுறது இல்லை. அவங்க திட்டம் ரஜினிகாந்தை இறக்கி அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவரோட கூட்டணி வைக்கணும். இப்போ கலைச்சிட்டு தேர்தல் வச்சா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு நன்மையும் இல்லை. வேற யாரோ தான் வெளில போகிறாங்க. அதனால இருக்கிற அரசே அவங்க அரசாக இருக்குது. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போடுற இடத்துல கையெழுத்து போட்டு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நீட்டு, உணவு பாதுகாப்பு மசோதா, உதய மின் திட்டம், ஜிஎஸ்டி மசோதா, இது எல்லாத்துக்குமே வரி இதுக்கெல்லாம் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுருந்தாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாமல் படுத்தோன்னா 5க்கும் ஒரே மாதிரி கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. ஒரே வாரத்துக்கு முடிஞ்சு. அப்படிங்கும்போது அவங்க அரசு தான் அவங்க சொல்கிறத கேட்குறாங்க.